Hi guys, welcome to my another new vlog. எல்லாரும் இந்த பாம்பு பிடிச்ச வீடியோ பாருங்க. ரெண்டு பாம்பு அப்படியே சுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்குது. गाइस एक्चुअली வந்து நேத்துலாம் செம பெரிய பாம்பு. நானே மறுபடியும் பால் கொண்டு போயிட்டு கம்முட்றா. மறுபடியும் பால் கொண்டு போயிட்டு வந்தோம். மணி வந்து வீடியோ எடுத்து வச்சிருந்தான். ரொம்ப ரெண்டு பாம்பு பாம்பு பிடிக்கிங்கன்னா வந்தாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும். போயிடுச்சா இருக்குதா பாம்பு? கீழே போத்தோடி. गाइस एक्चुअली பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அப்பா தட்டை இருக்கும்போது நாங்கள் ரெகுலராக தட்டை இருக்கிற ஃபார்ம் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். இங்கே ஏதோ ரெண்டு பாம்பு இருக்கான். அதனால் பாம்பு பிடிக்கிற ஆஃபீஸர்ஸ்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் பால் கொண்டு போயிட்டு அவசரமாக வந்தோம். இங்கே எல்லாம் ஊரே திறந்து நிற்கிது. பார்த்தா தான் தெரியும் பாம்பு இருக்குதா இல்லைன்னு. போயிடுச்சுங்கிறாங்க தெரியுது இருக்குதா இல்லைன்னு தெரியல. இங்கே போயிடுச்சா விட்டுட்டீங்க. இங்கே ஒரு ஆள் நிற்க மாட்டீங்க? இல்லை ஒரு ஆள் இங்கே எங்கே இருக்குது? மணி எது சண்டை தான்? சரி பார்த்துட்டு இங்கே நிற்க மாட்டீங்க. அவங்க அதை பிடிக்கிறீங்களா? வர சொன்னீங்களே சொல்ல மாட்டீங்க. அது போயிடுச்சு. அவங்க ஃபோன் பண்ணிலாம் போக சொல்லிடுங்க. போகாதீங்க அத்தை, நல்ல பாம்புங்கிறீங்க. மணி மணி பார்த்து இங்கே இருக்க மாட்டேன். ஐயோ அம்மா, இந்த காட்டுக்குள்ளே போந்து இந்த நேரம் பேசுமா கள்ள காட்டுக்குள்ளே. எங்கே மணி சண்டை போடுறது வீடியோ எடுத்து வச்சிருக்கானா? பேசுவாங்க, கண்டிப்பாக பேசுவாங்க. பேசாமல் இருப்பாங்களா? இன்னும் பாம்பு சண்டை போட்டு இந்த இடம் இப்படி ஆகி போச்சு. என்ன மொழு ஆகி போச்சு இந்த இடம். மணி கம்முன்றா. அனுஷ்கா அவங்க பேர் எவ்வளோ தூரம் சண்டை போட்டு போய்க்குது. மணி யார் ஃபர்ஸ்ட் பார்த்தா? சரி ஃபர்ஸ்ட் யாரு பார்த்தது? மணி ஒரு ஆள் இங்கே நிற்க மாட்டீங்க. எங்கே போகுதுன்னு பார்த்துருந்தா அவங்க சொல்லியிருந்தா கரெக்டாக பிடிச்சிருப்பாங்க. எவ்வளோ தூரம் சண்டை போட்டுக்குது. பாருங்க காடே கொஞ்சம் வித்தியாசமாக அந்த இடத்துல மொழு தெரியுது. நீங்கள் ஃபஸ்ட்டே இது பண்ணியிருக்கா. இவன் தனியாக நின்றுக்கிற கௌசி. நீங்கள் ஒரு ஆள் இங்கே நின்றுக்கணும்பா. நீங்கள் ஒரு ரெண்டு பாம்புங்கிறீங்க சண்டை போட்டு. இல்லை ஏம்மா அப்பா கொஞ்சம் கூட மண்டையில் மோடல தட்டுங்க. யார் இருக்கிறா? எங்கே போகுதுன்னு நின்று பார்க்க மாட்டேங்க. ஆளுங்களே வர இல்லை ஆளுங்களே வர சொல்லிவிட்டீங்க. எங்கே போகுதுன்னு சொல்லணும். பார்த்துட்டே இருந்தால் தானே அவங்க வந்து பிடிப்பாங்க. இப்போ காணாத பாம்பை எங்கே போய் அவங்க பிடிப்பாங்க? தான் பாருங்க எப்படி பறந்து வச்சுக்குது. மணி வீடியோ எடுத்து வச்சுக்கிறியா? பாருமா பணமா சந்திரன் காலைக்கு ஏறி போகுது. நிலா பேர் செம்மையாக்குது. அம்மா அப்பா பண்ண மாதிரி நீங்கள் நிற்க மாட்டீங்க. நம்ம எங்கே போகுதுன்னு பார்த்து. ஆனால் தட்டு யார் இருக்கிறது? இங்கே நாம் தானே பொழுது தினமும் தட்டு இருக்கிறோம். ஏப்பாப்பா அவங்க யாரும் வந்துட்டாங்க. இப்போ பேச போகிறாங்க. பாம்பு பிடிக்கிறீங்களையும் கூப்பிட்டு. அது பப்பியம்மோ, அது அனக்கொண்டா. அது வந்து பப்பி அனக்கொண்டா. இங்க தாண்டா பூந்துச்சு. இப்பதான் போச்சு. அண்ணா இந்தாண்ட தானடா, இங்க தான் போச்சு.
ஒரு 5 நிமிஷம் தான். முதல்ல அந்த பாம்பு இங்க இருந்து இதுல தானே அப்படி போச்சு. இதெல்லாம் போச்சுன்னு அந்த பக்கம் போங்க. சரி நான் உள்ள போய் பாக்குறேன். நல்ல 2 பாம்பு வரும். அப்புறமா எடுத்துக்கணும். நீங்க ஒரு ஆள் நின்றுக்கணும். நான் அப்படி இப்படியே வந்துச்சுண்ணா. இந்த பக்கம் எங்கேயும் வந்து தெரியல. நான் வந்து போனோடனே பார்த்தோம். அந்த சைடு வந்து வரல. இப்படி வந்து நான் கேட்கறது புரிஞ்சது எந்த பக்கம் இல்லம்மா. நான் கேட்கறது இப்போ நீங்க பிரிஞ்சது எந்த பக்கம் போனுச்சு? இந்த சைடு தான். இப்படி தான் அந்த ஓரத்தில் தான் வந்துச்சு. நீங்க ஆப்போசிட் போங்க. அந்த சோள ஆப்போசிட் போயிருச்சா என்னன்னு தெரியல. நான் அந்த சைடு வரப்புல இருக்கானு தெரியல. அப்படிக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சீக்கிரம் போங்க அந்த பக்கம். நான் கொஞ்சம் பார்த்தே பாருங்க, பொறுமையா பாருங்க. ஐஸ் பாத்தீங்க நான் இங்கே இருக்கிறதான். அம்மா இங்க தான் இருக்குது. அம்மா அப்பா வாங்கம்மா. ஏய் எப்படி போயிடுச்சுன்னு நினச்சோம். பாம்பை பார்த்துட்டாங்க. நாங்கள் வந்து பாம்பை மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சோம். அப்படியே கொல்லாமல் உயிரோட பிடிச்சி கொண்டு போய் சேஃபாக ஃபாரஸ்ட்டில் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மணி இருக்காண்டா. அம்மா இங்கே தான் இருக்குதான். பாட்டாங்களாம். இங்கே வரீங்க. இங்கே தான் இருக்குது. நாங்கள் மிஸ் பண்ணிட்டாங்க போல. மணி போயிடுச்சாம்மா? இல்லை நீங்கள் கீழே பாருங்கடா. மணி இங்கே வந்து நின்னப்போ இங்கே வரல இல்லை? உடனே வெளியே வராதாங்கண்ணா? 10 நிமிஷமா? அவ்வளோ நேரம் முடிச்சாங்கம்மா? இங்கே எங்கள் அப்பாலாம் போயிட்டாங்களா? எங்கள் அப்பா வேடிக்கை தாண்டா பார்த்துட்டு இருந்தாரு. டேய் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகுதுன்னு பார்த்துருக்கோம்டா. என்ன சொன்னேன்? எங்கே போகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அரெஸ்ட் பண்ணிருக்கலாம். பூனதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துச்சு. சரி ரொம்ப போகலாம். வராது. நல்லா மிஸ் ஆயிடுச்சு பிரதர். அவனுக்கு இன்னும் அடுத்த நாள் சண்டை நடக்கும். இன்னும் ஒரு நாள் 2 நாளில் அடுத்த தடவை பார்க்கக்குள்ள டக்குன்னு போகணும். இல்லை இது 2ஆம் டைமு. ஏற்கனவே இங்கே ஒரு தடி சொன்னாங்க. முந்தா நேற்று வெட்டிக்கிளி 3ஆவது டைம் சண்டை நடந்தால் நடக்கலாம். மணி பூனை பிடிச்சிக்கோ. சம்மந்தம் இல்லாமல் இங்கே வந்துச்சு. இங்கே ஒரு பெண் பாம்பு இங்கே வர்றேன். இருடா மணி. பெண் பாம்பை தேடி வர்றது தான். வரல அம்பு. சரி போலாம். மாமா உனக்கு பிக்கு எடுக்குதா? நான் தான் உள்ளே நல்ல பிக்கு எடுக்குது. உனக்கு பிக்கு எடுக்குது. சரி வா. தண்ணி இல்லை போகுதானே? தண்ணி தொண்டு விட்டு போகுது தெரியல. இல்லைண்ணா தண்ணி போகுது அம்பு. தண்ணி போகல. அதுக்கு மேலே தண்ணி நம்பிக்கிட்டே தான் அப்படியே வெளியே வருது. எலிகிளி எதுவுமே இல்லையா? ஆளு பாரு எல்லாம் தண்ணி ஆளுக்கு அவனுங்களை விட ஒசரமா தடி வச்சுக்கிறாங்க. காரப்பாம்பு கிடையாது. நீங்க சொல்றேன் கேளுங்க. அண்ணா எங்கள் வீட்டில் முந்தா நேற்று ஒரு கோழி செத்து போச்சு.
பாம்பு வந்துச்சேன்னா எங்கள் அப்பா மஞ்சள் சாரங்கிறாங்க. மஞ்சள் சாரை சாவடிக்காது பாம்பு. கொத்தலை நானும் கோழி போய் எடுத்து பார்த்தேன். கொத்தலை இது மேலே கோழி செத்து போச்சு. விஷம் நீங்கள் சார பாம்பு? சார பாம்பு கிடையாது, நீங்கள் பார்த்தது நாகப்பாம்பா இருக்கும். நாகப்பாம்பா? எங்கள் அப்பா மஞ்சள் சாரன்னு சொல்லிட்டு இருந்தாரு. பாம்பு நாகப்பாம்பு மஞ்சள் கலரில் இல்லையா? இருக்கும். இருக்குமா? அடி உடம்பு பார்த்தா மஞ்சள் கலரில் தான் இருக்கும். லைட் இருந்துச்சு. டைம் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி போதும். அம்பே வா போலாம். இது யாருது? என்ன இது? உங்களுக்கு அதே உங்களுக்கு ஒன்றும் இல்லை. சரியா பயப்படுற? அது வெறும் துணி தான். எது இல்லைடா, வெறும் துணி தான். சரி எது கத்துற எங்க போற? மாதிரி மக்கள் வந்து மூட நம்பிக்கையிலே இருந்துதான் இந்த சாரப்பாம்புனா என்னன்னு தெரிஞ்சுக்காத இருக்காங்க. இப்போ இங்கிருந்து மெயின் ரோடுக்கு எவ்வளோ தூரம்? ஒரு 1 கிலோமீட்டர். ஏன்னா ஆஃப் பண்ணுறீங்க? நேர் ரோடா? சைட்டு ப்ரீவியஸ் பண்ணி ஏஜி ஸ்கூல் வரணும். நான் கேட்குறேன் ஏஜென்ட் ஸ்கூல். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல பாம்பை பார்த்தீங்களாண்ணா? அவ்வளோதான் மூந்து அப்படி சரன்னு கிராஸ் ஆனிச்சு. போலாமா? அதுக்கு தான் அவனை கூப்பிட்டு ஆஃப் பண்ணிடுறதுனே. சரி சரி. ஆனால் அந்த செக்கு மட்டையெல்லாம் போட்டு அந்த மட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்கல்ல, அதுக்குள்ளே இருக்குங்க நீங்கள்? கொஞ்சம் காலி பண்ணி வச்சுக்கிறாங்க, எரிக்கிட்டு போடுங்க. சரி. ஏன்னா அதில் போய் இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் போங்கண்ணா, ரைட்டு போயிடாதீங்க. காலையில் பிரிஞ்சிருந்தீங்கன்னா நான் தொலை பிடிக்கலாம். நைட்டு ஓகே ஓகே. எங்கேன்னு தொலை ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் மிஸ் ஆயிடுச்சு. 5 நிமிஷமா நீ வரான் கிளம்புது, இங்கே ஒன்று வராங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் மிஸ் ஆயிடுச்சு. அவ்வளோதான் மம்டி கூட. ஏய் ஆஃப் பண்ணி இருக்கு. அப்படியே கீழே ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போய் தண்ணி போட்டுருக்காண்டி எவ்வளோ அதான் ஏஜென்சி கூட இப்படி போனீங்கன்னா அப்படியே எடப்பாடி போயிடும். ரைட்டு போனால் எடப்பாடி. டே நான் காட்டுக்கு போட்டா போய் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறா மோட்டரையா? ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வந்து சைக்கிள் எடுத்துக்கிட்டு தண்ணி போட்டு வேஸ்ட்டாக போச்சா? ஓடாதே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து பாம்பு மிஸ் பண்ணிட்டாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்படி திரும்பாத்தில் போயிடுச்சு உனக்கு. அது ஏ ஆமாடா, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தானே? ஏன்னா அவ்வளோ பெரிய பாம்பு உனக்கு பிடிச்சிக்காத மம்டியில். ஆக்சுவலி அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தண்ணி போட்டுட்டு 2 பொந்து இருந்துச்சு எங்கள் காட்டில், அதுக்குள்ளேயும் இல்லை. அதுதான் வந்து இப்போ தண்ணி போட்டுட்டு பார்த்தோம். இங்கே பூனை எதுக்கு சம்மந்தமெல்லாம் பின்னாடியே வந்துருச்சு. பூனை பாம்பு கொத்தி தூக்கிட்டு போயிருந்தா எல்லாம் பிடிக்கிறதா அதெல்லாம் போயிடுச்சாட்டிங்க. ஐயோ மோட்டர் நிறுத்து. அதான் பாம்பு பிடிக்கிறீங்க நாச்சூர்னு நினைக்கிறேன், தெரில. ஃபோன் போட்டதே ஆனால் வந்துட்டாங்க. பாம்பை பார்த்தாங்க. பாம்பை பார்த்துட்டு இந்த ஆளை கூப்பிடங்காட்டியே பாம்பு போயிடுச்சு. ஒரு ஆள் பாம்பு பார்த்தது திரும்பி இப்படி பாம்பு பார்த்துட்டேன்னு கூப்பிடங்காட்டி பாம்பு எந்த பக்கம் போச்சுன்னு தெரில. 2 பாம்பா, ஒன்று நல்ல பாம்பா ஒன்று சார பாம்பா. இங்கே 2 மணி நாளைக்கு இங்கே தான் சுற்றிட்டு இருக்குமா. சார பாம்புக்கு வீட்டுக்கு போய்ட்டுறேன். சரிதான் போய்ட்டுறேன். இரே லைட் இல்லைண்ணா தாத்தா சரி பண்ணிட்டு போனாடுறா. டே அடே இரா வரணும், ஒரு நிமிஷம்ரா. போயிட்டு லைட் சரி பண்ணியாச்சு. பூனை பார்த்துக்கோ. பூனை எதுக்கு பின்னாடியே வருது சம்மந்தம் இல்லாமல்? சரி போகலாம் இரா, ஒரு நிமிஷம்டா. போகும்போது பாம்பு தடத்தில் 2 பாம்பு போகும். இப்படி இருக்கும். பிடிச்சி ஜாப்ல போட்டு போக வேண்டியது என்ன பண்ணுறது? எங்கயோ ஆண் பாம்பு பெண் பாம்பு. எந்த பாம்பு ஜெயிச்சா எந்த பாம்பு ஜெயிச்சா? பெண் பாம்பு ஜெயிச்சா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாம்பெல்லாம் மாடு தீனி காடுகள் தான் இருக்குது. ஆனால் பார்த்து சேஃபாக இருக்குங்க. பாம்பு மிஸ் ஆனது காரணம் அப்பா தான். அந்த சைடு அவங்க போய் நின்றுருந்தாங்க. அப்பா வந்தானே எல்லாம் வீட்டுக்கு போங்க. மாடுங்க காட்டில் முடிக்கிறதுக்கு சொட்டையா இருப்பாங்கல்ல. அதான் சொல்றாங்க. எல்லாரும் இந்த சைடு நின்றுட்டீங்கன்னா இந்த சைடு துரத்து வருதுங்கன்னா பிடிச்சிருக்கலான்றாங்க. அது இங்க 1 மணி நேரம் கலப்பா இருக்குமா? நமக்கு எப்படி கலப்பா? எப்படி சண்டை போட்டுது பாத்தியா? அதுக்கு இங்க கலப்பா இருக்குமா? ஆனா அது இன்னொரு நாளைக்கு வருமாமா. ஆமா இன்னொரு நாளைக்கு வருவாமா. ஒரு கரிஞ்சார மஞ்சசார ஒண்ணு நல்ல பாம்புல தானே இதுமே. மணியனுக்கு 1 ரூபா கடன் கொடுத்துக்கிறோம். இது 2 ரூபா வட்டி கட்டணும். காது மூட்டில் கோழி எப்படி செத்துச்சு தெரியுமா?
பாம்பு ஆமாம் ஒரே இதுலேயே போட்டு தள்ளிடுச்சு. அடிச்சுட்டு வந்து செத்து போச்சு. ஐயோ அது பெரிய பாம்புடா, சும்மா இல்லை, நானே பார்த்தேன். அடிச்சுட்டு கீழே வந்து நீ பார்த்தே கௌதம் வீட்டில் மொரட்டு பாம்பு சும்மா இல்லை. ஐயோ அது மொரட்டு பாம்புடா கௌதம் வீட்டில். ஆனா அவர் அடிக்கலாலும் அன்னைக்கு அவரை போட்டுருக்கோம். பாம்புலாம் அடிக்கக்கூடாது, இப்படி பாம்பு பிடிக்கிறீங்க தான் கூப்பிடணும் உண்மையாலுமே. ரெண்டு பாம்புமே பிடிக்கிறம்பா ஓடி. ஆனா உண்மையாலுமே பாம்பு வந்து நானா நேர்ல பாக்கல, பாம்பு வந்து வீடியோல தான் நினைப்பேன். சவுடு பாம்பே நானே ஆக்சுவலி வீடியோ தான் பார்த்தேன். பாம்பு நீ நேரில் பார்த்தியா? அப்படியே சுருண்டு போனுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்க. கரெக்டாக ஃபுல்லாக எடுத்தாங்கன்னு தெரியல என்னோட தம்பி. நானே வந்து கொஞ்ச நேரம் தான் பார்த்தேன். ஆனால் பாம்பு 2 பாம்பு பின்னிக்கிட்டு சாகலாம் இல்லை, கடைசியில் பாம்பு சாகலை, நாங்களும் கடைசியில் பாம்பு பிடிக்கல. ஆனால் பாம்பு பிடிக்க பார்த்தாங்க, அப்புறம் பாம்பு மிஸ் பண்ணிட்டாங்க. எனவே கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். Anyway, thank you for watching. அதான் சீராராது